வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய மழை. இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள முக்கிய அறிவித்தல். மருந்துகளுக்கு அதிகபட்ச சில்லறை விலை வெளியானது. அதிவிசேட வர்த்தகமானி. 4 நாட்களாக மின்சாரம் துண்டிப்பு. பெரும் சிரமத்தில் மக்கள். அர்ச்சுனாவிற்கு எதிராக போலீஸ் தலைமையகத்தில் புகார். யாழில் இடம்பெற்ற கோர விபத்தில் சிக்கி ஒருவர் பலி. இங்கிரியவை சுற்றியுள்ள பல பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் வசிப்பவர்கள், வணிகர்கள் உள்ளிட்டோர் பெரும் சிரமத்தை அனுபவித்து வருவதாக தெரிய வருகின்றது. கடந்த 22ஆம் தேதி மதியம் இங்கிரியவின் நரகம்பத்த பகுதியில் வீசிய பலத்த காற்றினால் பல மரங்கள் விழுந்து 3 உயர் மின்னழுத்த மின் கம்பங்கள் சரிந்துள்ளன. இதன் காரணமாக இங்கிரியவிலிருந்து கொழும்பு வரையிலான ஹந்தன்கொட, மகா இங்கிரிய, நரகம்பத்தே, இமகிரிய உள்ளிட்ட பல பகுதிகளில் 4 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பிரதேசவாசிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். சுயதொழில் செய்பவர்களும் கடைகளை நடத்துபவர்களும் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். மின்வெட்டு காரணமாக இந்த நாட்களில் உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்களும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் படிக்கின்றனர். மின்சார விநியோகத்தை மீட்டெடுக்க மின்சார சபை ஊழியர்கள் 4 நாட்களாக கடுமையாக உழைத்து வந்தாலும் அதை மீட்டெடுக்க முடியவில்லை. ஹந்தன்பார்கொட பகுதி மின்சார அமைச்சரின் சொந்த பகுதி என்பதால் இதை கருத்தில் கொண்டு மின்சார விநியோகத்தை மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். யாழில் மோட்டார் சைக்கிளில் சென்றவர் மீது அரச பேருந்து மோதியதில் விபத்துக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழந்துள்ளார். ஊர்காவல்துறை புளியங்குடல் தெற்கு பகுதியைச் சேர்ந்த குருசாமி கணேசலிங்கம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் கடந்த 22ஆம் தேதி காலை 9 மணியளவில் ஊர்காவல்துறை பாலக்காட்டு சந்தையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தார். இதன்போது வீதியை கடந்துள்ளார். இந்நிலையில் வேகமாக வந்த அரச பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து அவர் மீது மோதியதில் அவர் படுகாயமடைந்தார். பின்னர் 22ஆம் தேதி ஊர்காவல்துறை வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் நேற்று காலை 8 மணியளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்திலும் வல்னறுவை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலிமாத்தறை மற்றும் குருநகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இலங்கை மத்திய வங்கி ஓரிரவு கொள்கை வீதத்தை 8.00% பராமரிக்க தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நேற்று இடம்பெற்ற இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய முன்னேற்றங்களை கவனமாக பரிசீலித்த பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. தற்போதைய நாணய கொள்கை நிலைப்பாடு பணவீக்கம் 5% என்ற இலக்கை நோக்கி நகர்வதை உறுதி செய்வதுடன் உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சியை ஆதரிக்கும் எனவும் சபை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. மின்சார கட்டணங்கள் மற்றும் எரிபொருள் விலைகள் மீண்டும் மீண்டும் குறைக்கப்பட்டதன் காரணமாக பணவீக்கம் தற்போது எதிர்மறையாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் பணவீக்க நிலைமைகளை மார்ச் 2025 முதல் படிப்படியாக தணியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் 2025ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் பணவீக்கம் நேர்மறையாக மாறும் என கணிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது கிடைத்த தரவுகளின் அடிப்படையிலான முன்னறிவிப்புகள் ஆண்டு இறுதியில் பணவீக்கம் இலக்கு நிலைகளை எட்டும் எனவும் சுட்டிக்காட்டுகின்றன. சமீபத்திய ஆண்டு மதிப்பீடுகள் உள்நாட்டு பொருளாதாரம்
2024ஆம் ஆண்டில் 2 ஆண்டு சுருக்கங்களுக்கு பின்னர் வலுவான மீட்சியை பதிவு செய்துள்ளதை வெளிப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனிற்கு எதிராக தனது முறைப்பாட்டை காவல்துறை மா அதிபரிடம் முன்வைத்துள்ளதாக யாழ் முஸ்லிம் சிவில் ஒருங்கமைப்பின் செயலாளர் தாகா ஐன்ஸ்டீன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த திங்கள் சபாநாயகரை சந்தித்து அர்ச்சுனாவிற்கு எதிராக முறைப்பாடு ஒன்று அளித்திருந்தோம். இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அவருக்கு எதிராக சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் முஸ்லிம் சமூகம் குறித்து அவர் சில கருத்துக்கள் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதுடன் அத்தோடு காவல்துறை திணைக்களம் இது தொடர்பில் நடவடிக்கைகளை எடுக்கும் என நாம் நம்புகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். மருந்துகளுக்கான அதிகபட்ச சில்லறை விலை பொறிமுறையை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிவிசேட வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தகமானியை சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச வெளியிட்டுள்ளார். மருந்து ஒழுங்குமுறை ஆணைக்குழு ஆண்டுக்கு 2 முறை அதிகபட்ச விலையை மாற்றியமைக்க அதிகாரம் பெற்றுள்ளதுடன் டொலரின் பெறுமதிக்கு ஏற்ப இறக்கமாக இருந்தால் பொதுமக்களின் நலனுக்காக எந்த நேரத்திலும் இந்த அதிகபட்ச விலைகளை மாற்றுவதற்கான சட்டப்பூர்வ அதிகாரத்தையும் அவர்கள் கொண்டுள்ளனர். கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய மழை. இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள முக்கிய அறிவித்தல். மருந்துகளுக்கு அதிகபட்ச சில்லறை விலை வெளியானது. அதிவிசேட வர்த்தகமானி. 4 நாட்களாக மின்சாரம் துண்டிப்பு. பெரும் சிரமத்தில் மக்கள். அர்ச்சுனாவிற்கு எதிராக போலீஸ் தலைமையகத்தில் புகார். யாழில் இடம்பெற்ற கோர விபத்தில் சிக்கி ஒருவர் பலி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.